ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டில் ஒரு பழமையான மாளிகை இருந்தது. அந்த மாளிகையில் ஒரு இளம் கலைஞர் வாழ்ந்தார். அவரது வீட்டில் ஒரு விசித்திரமான ஓவியம் இருந்தது. அந்த ஓவியத்தில் ஒரு அழகான தோட்டம் வரையப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஓவியம் ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒவ்வொரு நாளும் அதில் புதிய மலர்கள் பூக்கும், புதிய பறவைகள் கீச்சிடும் மற்றும் மரங்கள் தங்கள் இலைகளை மாற்றும். ஒரு நாள் ஓவியர் மிகவும் சோகமாக இருந்தார். அவர் தனது கலைத்திறனை பற்றி சந்தேகித்தார். அவர் ஓவியத்தை பார்த்தபோது அதில் உள்ள தோட்டம் வாடி போயிருப்பதை கண்டார். மலர்கள் தலை குனிந்திருந்தன, பறவைகள் அமைதியாயிருந்தன. அவர் வியப்படைந்தார். ஓவியம் என் உணர்வுகளை பிரதிபலிக்கிறதா என்று யோசித்தார். அவர் தனது துக்கத்தை மாற்ற முடிவு செய்தார். அவர் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சித்த போது ஓவியத்தில் உள்ள தோட்டம் மீண்டும் உயிர் பெற்றது. மலர்கள் மீண்டும் பூத்தன, பறவைகள் மீண்டும் பாடத் தொடங்கின. அந்த நாள் முதல் ஓவியர் தனது உணர்வுகளை பற்றி கவனமாக இருந்தார். அவரது ஓவியம் அவரது உள் உலகத்தின் கண்ணாடி என்பதை அவர் கற்றுக்கொண்டார்.